ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல விதிசார் நியூமராலஜி பத்தி நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், விதிசார் நியூமராலஜி அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம பதிவுகள்ல சொன்னாலும் கூட மக்களுக்கு அதுக்குள்ளேருந்து நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விதின்ற வார்த்தையே பல பேருக்கு "அப்பா என் விதிப்படி என்னுடைய விதி நல்ல விதியா எழுதப்பட்டிருக்குப்பா, நல்லபடியா போகுது" அப்படின்னு சொல்றவங்க உண்டு. "என்ன விதியோ இது தெரியல" அப்படின்னு புலம்புறவங்க உண்டு. இந்த விதிசார் நியூமராலஜி நம்ம விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியா அமைஞ்சிருக்குன்றப்போ, அத பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நெறைய பேருக்கு இருக்கு. அந்த விதிசார் நியூமராலஜில புதுசா ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு விஷயங்கள்லயும் புதுசா ஒரு விஷயத்த கொண்டு எங்களுக்கு குடுத்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி இந்த விதிசார் நியூமராலஜில ஏதாவது புதிய விஷயங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்களா சார்? கண்டிப்பா. ஏன்னா விதிசார் நியூமராலஜிங்கிறது முன்ன சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஃபார்மல் நியூமராலஜி கூட தான் சொல்லியிருக்கிறோம். ஆமா. 42 தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் சொல்ல சொல்ல ஒரு புது புது தகவல சொல்றோம். ஆமா. அதேமாரி விதிசார் புதுசா கொண்டு வந்திருக்கிறோம். அதேமாரி விதியெண் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம இருந்தது ம். உலக அளவுல. உலக அளவுல விதியெண் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எதுங்கிறது சொல்லிக் கொடுத்தோம். எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஃபார்மல் நியூமராலஜி தெரிஞ்சுச்சு, விதிசார் நியூமராலஜி தெரிஞ்சிச்சு, ஃபேட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு விதி எண். அப்புறம் விதிசார் நியூமராலஜி. பிரச்சனை என்னன்னு ஒரு ப்ரோக்ராம் சொல்லிட்டோம். ஒவ்வொரு அப்புறம் தேவதைன்னு ஒன்று சொல்ல போகிறோம். சொல்லணும், இன்னும் சொல்லுவோம் திருப்பி. இந்த விதிசார் நியூமராலஜினா என்ன? அது ம். நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு நம்மளை நம்ம வாழ்க்கையில் அது நம்மள பயனுள்ளதாக இருக்குது. அது நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுமே நிர்ணயம் பண்ணுறது, தீர்மானிக்கிறது அவர்களுடைய விதிசார் எண் மட்டும்தான். ம். விதி எண்ணு வேற, விதிசார் எண்ணு வேற. இந்த விதிசார் எண்ணு மட்டும் அது இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது இப்போது இந்த இந்த தப்பை நீ செஞ்ச கண்டிப்பாக இறைவன் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமா. அது உண்மைதான் அது. ஏன்னா நிறைய பேரை கண்கூட பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் பண்ணீங்க உங்களுக்கு இது உண்டுன்னு சொல்கிறோம். அது கண்டிப்பாக அதை கண்கூட பார்க்குறோம். அது நிறைய இந்த விதிசார் நியூமராலஜியும் அதே நிலை தான். அதே நிலை மீன்ஸ் சில பேர்லாம் பார்த்தாக்கா லைஃப்பில் அட்ராசிட்டி வேலை பார்ப்பாங்க. அட்ராசிட்டினா எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அது கலோக்கியல் வாழ்க்கையாகி ஆமா. கலோக்கியல் வார்த்தையாக போயிடுச்சு. ம். ஏன்னா இந்த பசங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, குட்டி பசங்க குட்டீஸுங்க, அதுங்க பண்ணுற அட்ராசிட்டியை தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா, அதே தான் பெரிய ஆளும் சில பேர் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் தாண்டி இந்த விதிசார் எண் இருக்குது பாருங்கள், அது கட்டாயம் பண்ணிடும் ம். எல்லாத்துக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக பனிஷ்மெண்ட்டு அழகாக கொடுத்துருது. அது அவ்வளோ ம். பவர்ஃபுல்லானது விதிசார். அதை நாங்கள் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாமே உங்களுக்கு புரியும், புரியல ம். புரியல புரியுது புரியல அப்படின்னா கூட நாங்கள் புரிய வச்சிடுறோம் இல்லையா. ம். ஏன்னா இது எல்லாராலையும் எல்லாரும் சொல்லிட முடியாது. நம்ம இந்த எண்களிலே நிறைய நிபுணத்துவம் வேலை நிறைய பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அது உள்ள ஆராய்ச்சி செய்ய புதுசு புதுசாக கிடைக்கிது, புது புது விஷயம் கிடைக்கிறது, நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் விதி எண் இன்றைக்கி எல்லாத்துக்கும் விதி எண் என்ன தெரியும்? விதி எண் 3ன்னு வைங்க. அவருக்கு விதிசார் எண் 6. ம். விதி எண் 4 இருக்குதுன்னு வைங்களேன், விதிசார் எண் 8. அப்படியே டபுள் ஆயிரும். விதி எண் 1ன்னு இருக்குது, விதிசார் 2. ஃபார்மெட்டில் 1 கூட்டினா 2ன்னு வராது. 1 கூட்டினா திருப்பி 1ன்னு வரும். காம்பேக்ட்டு நாங்கள் அதை போடுவோம். அது இந்த கோர்ஸில் வரும், கிளாஸில். அது புரியும் அப்போது. விதிசார் அப்படி கிடையாது. விதிசாரில் 1 கூட்டினா 2. அப்போ விதிசாரில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன சொல்ல வருது, ஒருத்தர் பிறந்தேதி எதுவானா இருக்கட்டும், விதி எண் 3. அவருக்கு விதி எண் 3ன்னு இருக்கும்போது விதிசார் 6ன்னு வந்துடும். திருப்பி விதி எண் 6, விதிசார் எண் 3 ஆயிரும். ம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது 6 விதி எண் எங்களுக்கு 6 இருக்குங்க. எங்களுக்கு விதிசார் உங்களுக்கு 3. சரிங்க. அது பாட்டு வந்தால் அது பாட்டு இருந்துட்டு போகுது. நாங்கள் பாட்டு இருந்துட்டு போகிறோம். அது பாட்டு இருக்கட்டுமே, நாங்கள் இருக்கட்டுமே. நாங்கள் பாட்டு இருக்கிறோம், அது பாட்டு அது இருக்கட்டுமே. நீங்கள் இருங்க, யார் வேண்டான்னா. ஆனால் இது என்ன சொல்ல வருது? விதி எண் 6 இருக்குது, விதிசார் எண் 3ன்னு இருக்குது. 3ன்னு ஆயிரும் அது. அந்த 3ன்னு ஆகும்போது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்புல ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ம். விதிசார் சொல்லுது. நீங்கள் அதை கவனமின்றி விட்டால் காப்பாற்றுறது கடினம். எப்போங்க? 52 வயசு ஆயிடுச்சுனாவே அது வேலையை காமிச்சிரும்.
அப்போ விதிசாருக்கு வந்துட்டு அது கொடுத்துருது அது விஷயத்த. அதேமாரி விதி எண் 1ன்னு இருக்குது, விதிசார் 2ன்னு ஆயிரும். இருந்ததுனால என்ன போது விதி எண் 1ன்னு இருக்கிறாங்க. லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அவங்க உச்சத்தெல்லாம் தொட்டிருப்பாங்க. பிஸ்னஸ்லேயும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, எல்லாத்துலேயும் நல்லா வந்திருப்பாங்க. அந்த விதிசார் 2ன்னு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா என்னங்க, அந்த விதிசார் வந்துட்டு அவங்களுடைய அட்ராசிட்டியை அடைக்கிறோம். அப்போ விதிசார் எண் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 ரகசியத்தை சொல்லிட்டு போகுது. அப்படி சொல்கிறதுனால நாம் வந்துட்டு அதை அசால்ட்டாக ரொம்ப சரி பரவாயில்ல அதனால் அப்படின்னு நீங்கள்லாம் கடக்காதீங்க, கடந்தெல்லாம் போக முடியாது. இப்போ நம்ம ஃபார்மெட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறோம். விதி எண் வந்து 4 இருக்குது, 4 விதி எண் இருந்தால் நம்ம ஃபார்மெட்டில் சொல்லியிருப்போம் நல்லது தான் அப்படின்னு. ஒன்றும் தவறான விஷயம்லாம் அது கிடையாது. ஏன்னா 4ஆம் நம்பர் பணத்துக்குரியது, 4ஆம் நம்பர் பப்ளிக்கு கனெக்டிவிட்டியானது. 4ஆம் நம்பர் இருந்ததுனாக்கா லைஃப்பில் அவங்க வந்துட்டு 4 மக்கள்னு வெறும் 4 பேர் இல்லை, மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு, 4 மக்களுக்கு அவங்களால வந்துட்டு நன்மை செய்வாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுவே விதிசாருனாக்கா 8ன்னு ஆயிரும். இப்போ 8ன்னு இருந்தால் என்னங்க, 8ன்னு ஆச்சுன்னா ஏற்கனவே தேதியில் 8 இருந்தால் பயம், நீங்கள் பாட்டு விதியில் 8 இருந்தால் பயம் இல்லையா, பயம்தான். அப்போது நீங்கள் இது எல்லாத்தையும் இப்படிலாம் வரும்போது அப்போ விதிசாரு உங்களுக்கு வந்துட்டு கேர்ஃபுல்லாக உங்களை வந்துட்டு இண்டிகேஷன் கொடுக்குதுனாக்கா, அப்போது இறை வழிபாடு கையில் தொட்டுக்கணும். நீங்கள் இறை வழிபாடை கையில் தொடாமல் நீங்கள் கேஷுவலாகவோ சும்மா நம்ம பாட்டுக்கிட்டு ஒரு இந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, அதுக்கு உண்டான எண்ணினுடைய தாக்கம் உங்களை தாக்கும். அந்த தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மிக மிகுதியாக தாக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்கும்போது நமச்சிவாய அப்படிங்கிற அந்த 5 மந்திரத்தை, அந்த சொல்லை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. நமச்சிவாய நமச்சிவாய. அதாவது விதி எண்ணில் 4 இருக்குனாக்கா அவங்களுக்கு விதிசாரி 8, உங்களுக்கு வந்துட்டு அந்த 5 எழுத்து உண்டான நமச்சிவாய. நமச்சிவாய தான் நீங்கள் சொல்லணும். நமச்சிவாய எத்தனை தடவை சொல்லலாம்? ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் சொல்லுங்கள். காலம்பரை 5 நிமிஷம், சாயந்தரம். அதை சொல்லும்போது அந்த 8க்கு உண்டான தாக்கம் உங்களை வந்து தாக்காது. இல்லைனாக்கா கடைசி லைஃப்பில் வந்து உங்களை க்ரஷ் பண்ணிடும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி. அந்த அந்த விதிசார் வந்துட்டு ரொம்ப பவர். அதாவது வழக்கமாக ஒரு நம்பருக்கு என்ன பவரோ இதை தாண்டி நம்ம வந்து ஆர்ஸ் பவர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ விதிசாரில் உள்ள ஒரு நம்பருக்கு வந்துட்டு அது அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அது ஆர்ஸ் பவரா, எலிஃபண்ட் பவரா, என்ன பவர்னு தெரியாது. ஏன்னா அது வந்துட்டு அது தொடவே முடியல, அவ்வளோ டூ ஹையாக இருக்குது. அது இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது, அது என்ன மாதிரி இப்போ வேலை செய்யுதுன்ட்டு. இன்னும் பயங்கரமாக வேலை செய்யுது. அது உங்களுக்கு எச்சரிக்கை தான் இப்போ கொடுக்குறேன். அப்போ நீங்கள் விதிய நாள் இருக்கிறவங்களுக்கு பணம் வருவாய் கொட்டிகிட்டே இருக்கும், பப்ளிக்கில் நல்ல நேம் இருக்கும், ரொம்ப உயரத்தில் இருப்பீங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நமச்சிவாயை மட்டும் நீ சொல்லிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இல்லைனாக்கா அது விதிசார் 8ல் போய் மாட்டிக்கணும். 8ல் போயிடுச்சின்னு சொன்னனாக்கா 8க்கு உண்டான தாக்கம் வீரியம் அதிகமாக இருக்கும். தேதியில் 8 இருக்கிறத விட தேதியில் இப்போ 8 இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவீங்க. விதியில் 8 இருக்குது, ஆமாங்க அதே லைஃப்பாக தாங்க இருக்குங்க. விதிசார் 8 வேறு லெவலில் இருக்கும் தாக்கம். எல்லாமே கம்பேர் பண்ண முடியாது, எதோட போய் கம்பேர் பண்ண முடியாத பெரிய தாக்கம் இருக்கும். அப்போது நமச்சிவாயங்கிறத 5 சொல் மந்திரத்தை விடாமல் நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே சக்தி நமச்சிவாய்க்கு மட்டும்தான் இருக்குது. நமச்சிவாயா நீங்கள் பாட்டு நமச்சிவாயிலே நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய பொருள் அடக்கம் இருக்குது. அவருக்கு தான் அந்த சக்தியை கண்ட்ரோல் பண்ணும். அந்த நம்பரு நமச்சிவாய்க்கு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுது, வேறு எதுக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. சில எண்ணுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண, அதனால தான் ஆன்மீகத்தை தொடுங்கன்றது. ஏன்னா அந்த நம்பரை அட்ராசிட்டி மாதிரி வேலை செய்யுது. அது மனுஷன் அட்ராசிட்டி பண்ணுற மாதிரி நம்பரை செய்யுது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நமச்சிவாய. அதை சொல்லுங்கள். விதிசார் எண் எதுவாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம், சரி பண்ணிடும். கண்டிப்பாக சார். விதிசார் நியூமராலஜி அப்படின்றதுக்குள்ள எத்தனை விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் எத்தனை அடங்கியிருக்கு, அதை எப்படி கையாளணும், எப்படி கையாண்டா எந்த மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.